வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 30 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்திருக்க மழைப்பகுதிகளில், தென்காசி மாவட்டத்திலையும் மலையோர பகுதிகளில் மேற்கு பகுதியில் நல்ல மழை கனமழை பொழிந்திருக்கு. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மற்றும் சிவகங்கை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களையும் மழை பொழிந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தான் மழை பொழிந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டிய பெங்களூரு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. மழை பொழிவு குறைந்த நேரத்தில் அதிக மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதாவது ஒரு மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. பெங்களூர் மாநகரில் சுவர் இடிந்து விழுந்து 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சாலையெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாகனங்கள்லாம் தண்ணீரில் சிக்கி கொண்ட காட்சியையும் பார்க்க முடிந்தது. இதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பெங்களூரு, மைசூருக்கெல்லாம் கனமழை காத்திருக்குன்னு. இந்த மழை இன்னும் தொடரும். தொடர்ச்சியாக பெங்களூரு, மைசூருக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். மழை இல்லாத நாள் இருக்காது. பெங்களூரு, மைசூரு மாநகரை மையமாக வைத்து புறநகர் பகுதிகளிலையும் தெற்கு கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தொடர்ந்து எல்லா நாளுமே மழை இருந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். பிற மாவட்டங்களில் படிப்படியாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து உறுதியான மழை பொழிவு கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு 30ஆம் தேதி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வரை கூட, மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதி, பாலக்காட்டு கணவாய் பகுதிகள் கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. குறைந்த பரப்பில் மழை இருந்தாலும் கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு, அதாவது பொள்ளாச்சி மற்றும் மேட்டுப்பாளையம் 2 பக்கமும் நல்ல மழை தெரிகிறது. இன்றைக்கு நீலகிரி, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கும் சில உள்பகுதிகளுக்குமே, அதே போல் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஒட்டுமொத்த கர்நாடகாவின் பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதிகள், நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு கனமழை காத்திருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு மதியத்திற்கு மேல் மாலையில் தீவிரமடைந்து கர்நாடக எல்லையோரத்தில் பெய்யக்கூடிய மழை அது சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும், அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், நேற்றை கூட பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்திருக்கோம். இன்றைக்கு கண்டிப்பாக வர இருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு பிற பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது. ஒருவேளை இன்னைக்கு கொடுக்கலனாலும் துளியும் கவலைப்படாதீங்க. யாராக இருந்தாலும் மே மாதம் முழுவதுமே மழை தான். ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் பெய்யலன்னா கூட அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும் அளவிற்கு வானிலை அமைப்பு மாறி அமைய போகிறது. இந்த நிலையில் மேற்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களை தாண்டி மேற்கு மாவட்டங்கள், அதாவது எல்லையோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு வரக்கூடிய மழை நாளை வெள்ளிக்கிழமை, அதாவது மே 1ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை கிழக்கு கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கூட சில இடங்களில், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் கூட, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் டெல்டாவின் தெற்கு பகுதி கூட நாளை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் தான் கொடுக்கும். சார் மழை மழை மழைன்னு சொல்கிறீங்க, இன்னும் டெல்டாவிற்கு வரல அப்படிப்பீங்க. நம்ம என்னைக்கு சொல்லியிருக்கிறோம் கேட்கணும். 3ஆம் தேதியிலிருந்து தான் டெல்டாவுக்கு சொல்கிறோம். 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்கு மேலே அது உள்ளே வரும். 1ஆம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு வரும். 2ஆம் தேதி கடலோர மாவட்டங்களிற்கும் வரும். 2ஆம் தேதி கடலோர மாவட்டங்களின், அதாவது 1ஆம் தேதி உள் மாவட்டங்களில் தீவிரமடையும். 2ஆம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தீவிரமடையும். சனிக்கிழமை 2ஆம் தேதி கடலோரமும் வரும். ஆனால் எல்லா இடத்துக்கும் கடலோரத்துக்கு வராது. ஒவ்வொரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் வரும். உதாரணத்திற்கு திருச்சியிலேருந்து அப்படி கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை போகலாம், அல்லது தஞ்சாவூர் நீடாமங்கலம் வழியாக காரைக்கால், நாகப்பட்டினம் போகலாம். இப்படி ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில், அல்லது பார்த்திங்கன்னா பேராவூரணி, கந்தர்வக்கோட்டை இடைப்பட்ட பகுதி வழியாக வேதாரண்யம் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆகவே இது எப்படியோ 2ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி என்ன ஆகும்னா, கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. ஆனால் ஒதுக்கி தான் கடலோரத்துக்கு வரும். உள்ள ஒதுக்குதல் குறையும், கடலோரத்தில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும்.
மேற்கு தொடர்ச்சி மலைக்கிட்ட போக, அதாவது மேற்கு நோக்கி போக போக கடலோரத்தை விட கடலோரம், அதாவது எங்களுக்கு உண்டா மழை, எங்களுக்கு உண்டா மழைன்னு எல்லோரும் கேட்குறீங்க. நான் சொல்கிறது கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதியிலேருந்து வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். அதுக்காக 1ஆம் தேதி கடலோரம் நெருங்கும்னு சொல்கிறேன், ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. 2ஆம் தேதி கடலோரம் கூடுதலாக நெருங்கும், ஒதுக்குதல் இருக்கும், ஒதுக்குதல் கூடுதலாகவே இருக்கும். 4ஆம் தேதி தான் கடலோரத்தையும் நெருங்கும், அன்றைக்கு ஒதுக்குதல் குறைவாக இருக்கும், ஆனால் அன்றைக்கும் ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய 4ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மற்றும் தென்கடலோரத்திற்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 5ஆம் தேதி மேலும் கூடுதல் பரப்பில் கொடுக்கும். இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும். தினசரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை பெய்து கொண்டே இருக்கும். தினசரி உண்டுங்க. ஆனால் தினசரி பெய்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். கர்நாடக கேரள எல்லையோரத்தில் தினசரி மழை உண்டு, ஆனால் ஒதுக்குதல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கிழக்கே வர வர ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும், அல்லது சில இடங்களுக்கு ஒரு 4 நாள் வரை ஒதுக்கி இருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் கூட பெய்யலாம். ஆகவே மழை என்பது தொடங்கி இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நெருங்கி வந்து ஒதுக்குதலை குறைக்கும். படிப்படியாக ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும். அப்படி தான் நினச்சிக்கணும். எங்களுக்கு உண்டான்னு நிறைய பேர் கைபேசி அழைப்பில் அழைக்கிறீங்க. உங்களுக்கும் உண்டு, ஆனால் பொறுமை காக்கணும். புரியுதுங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தினமும் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு. இப்போது திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இப்போ தினம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தேனியும் மதுரையும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் பெய்ய தொடங்கினோம். தினமும் மழை இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் திருப்பூருக்கும் பெய்ய தொடங்கினோம். கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மாவட்டத்துக்கும் பெய்ய தொடங்கிடுச்சு. ஒரு சில இடங்களில் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தினம் மழை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மழை இருந்தாலும் தினமும் பெஞ்சிக்கிட்டு இருக்காது. ஒரு ஊரில் ஒதுக்குதலோட அந்த மாவட்டத்தில் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உள் மாவட்டங்களுக்கும் வரும். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்புறம் அரியலூர், பெரம்பலூருக்கும், திருச்சிக்கும், கரூருக்கும், திண்டுக்கலோட பகுதிகளுக்கும், சிவகங்கைக்கும், புதுக்கோட்டைக்கும் வரும். ஆலங்குடி, புதுக்கோட்டை ஆலங்குடியில் நேற்றைக்கு கூட ஒரு தூறலை கொடுத்துருக்கலாம். நேற்றைக்கு மதியம் ஒரு தூறல் நனைக்கு மழை பொழி கூட கொடுத்துருக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து படிப்படியாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஒதுக்குதல் என்பது படிப்படியாக குறையும். ஆனால் தினம் ஒதுக்குதல் இருக்கும். முதல் நாள் பெய்த இடத்துல அடுத்த நாள் பெய்யாது, வேறு இடத்துல பெய்யும். இப்படியே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெய்யும். ஒதுக்குதல் தினம் இருந்துகிட்டே இருக்கும். கடலோரம் உள்ளே போக போக ஒதுக்குதல் அளவு குறையும். மேற்கு மாவட்டங்கள் ஒதுக்குதல் என்பது சற்று பரவலாக இருக்கும். வரக்கூடிய 1ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியெல்லாம் ஒதுக்குதல் இல்லாமல் பரவலாக இருக்கும். எல்லா மழையிலுமே இடிமின்னல் இருக்கும். முதல் மழையில் ஆலங்கட்டி மழை இருக்குன்னு சொன்னோம். அது கர்நாடக பகுதிக்கு இருக்குன்னு சொன்னோம். அது நேற்றைக்கு பெங்களூரில் ஐஸ் கட்டி மழையாகவே கொட்டி தீர்த்திருக்கு. ஆகவே இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் ஆலங்கட்டி மழை இருக்குது. ஆனால் கடந்த மாதம் பெய்தது போல பெரிய அளவிலே கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழையை பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்காது. ஆனால் இடி மின்னலுடன் ஒரு காற்றுடன் மழைப்பொழிவு இருக்கும். காற்றுன்னா உடனே அச்சப்படுறீங்க, ஆலங்கட்டி மழைன்னா அச்சப்படுறீங்க. இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் சில வார்த்தைகளை தவிர்க்கிறேன். எல்லா இடங்களுக்கும் பெய்யாது ஆலங்கட்டி மழை, எல்லா இடங்களுக்கும் காற்று இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம காற்றுன்னு எதுக்கு சொல்லி அச்சப்படுத்தணும்னு சொல்லி நான் தவிர்த்துருவேன். ஆனால் ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழை இருக்கும். எப்படின்னா வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த இடத்துல வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்தை நிரப்புவதற்காக மழை இறங்கிய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு மழை மேகங்கள் ஓடும் பொழுது, காற்றாக ஓடும் பொழுது கொஞ்சம் காற்றுக்கு பிறகு மழை இருக்கும். காற்றுடன் கூடிய மழை தான் இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து காற்று வீசாது. ஒரு 10-15 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த காற்று இருக்கும். அதுக்கப்புறம் மழை வரும். இப்படிப்பட்ட மழை தான். பொதுவாகவே கோடை மழையில் இடிமின்னல் அதிகமாக இருக்கும், காற்றும் இருக்கும் என்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி, வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி தான் இந்த காற்று இருக்கும். ஆகவே எல்லா இடங்களுக்கும் இருக்காது. மழை வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு காற்று இருக்கும். காற்றுக்கு பிறகு இடிமின்னலோடு சேர்ந்து மழை வரும். இப்படித்தான் இருக்கும். ஒதுக்குதல் இருக்கும். புரியுதுங்களா? எடுத்த எடுப்பிலேயே வந்த அன்னைக்கே உங்களுக்கு பெய்திராது. ஒதுக்கி மழை பெய்யும். ஒதுக்குதல் என்பது குறையும். ஆனாலும் எல்லா நாளும் ஒதுக்குதல் இருக்கும். முதல் நாள் ஒதுக்கிய இடத்துல அடுத்த நாள் பெய்யலாம். அன்றைக்கும் ஒதுக்கிவிட்டால் அதுக்கு அடுத்த நாள் தான் பெய்யலாம். ஆனால் மழையே இல்லாமல் இருந்த தமிழ்நாட்டிற்கு மே மாதம் முழுவதுமே மழை வானிலை கொடுக்க போகிறது. படிப்படியாக பரவலாக போகிறது. ஒரு சில படிப்படியாக பரவலாகும். ஒதுக்குதல் என்பது குறையும், அப்படி தான் சொல்லலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்குது. மே மாதம் முழுவதுமே
மழை இருக்குது. இரவு மாலை இரவு வந்து விட்டால் மழை வந்துவிடும், அப்படி தான் நம்ம சொல்லலாம். மே மாதத்தில் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வும் உருவாக போகுது. இதனாலையும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கனமழை பொழிவு அதுலேயும் காத்திருக்கு. வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி உருவாகி அது வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவிற்கு சென்று மிக கனமழை பொழிவை கோடையில் வழக்கத்திற்கு அதிகமான ஒரு காற்றுடன் கூடிய மழை பொழிவை ஒடிசா மேற்கு வங்கம் வடக்கு ஆந்திர பிரதேசம் கொடுக்க போகுது. அது உருவாகும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட வேண்டாம், தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. வானிலை ஆய்வு நிறுவனம் இதில் கூட சொல்லியிருக்கிற தகவலை நான் இப்போ போடுறேன் பாருங்க. வழக்கப்படுத்தப்பட்ட சாதாரண அஸ் யூஸ்வல் டெம்பரேச்சர் தான். அப்நார்மல் எங்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா எங்களுடைய இது இயல்பை விட அதிகமான டெம்பரேச்சர் பார்க்கும்போது இதுவரை எங்களுக்கு 4 டிகிரிக்கு மேலே போனது கிடையாது. மேக்ஸிமம் 4 டிகிரி தான் வந்திருக்கு. இப்போ 4 டிகிரி கூட அதிகமாக போகும்போது நாங்கள் வந்து வெப்பநிலை என்று அறிவிப்போம், ஹீட் வேவ்னு சொல்லுவோம். அந்த ஹீட் வேவ் கண்டிஷன் இது வரைக்கும் வரல. இதெல்லாம் நார்மல் ஒட்டி தான் இருந்தது. ஏன்னா சொல்லப்போனால் நார்மல் இருந்து ஒரு 1.5 to 2 டிகிரி சென்டிகிரேட் தான் அதிக இடங்களில் பதிவாயிருக்கு. ஒரு சில இடங்களில் தான் 2, 3 அது இது வருது. ஸோ அதனால் எங்களுடைய டெம்பரேச்சர் வந்து நார்மல் இல்லைன்னா ஸ்லைட்லி எபோ நார்மல் அதான் பதிவாயிருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி நார்மல், எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சரில் இது வரை பதிவாகவில்லை. ஆக இதிலிருந்து என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, இது வரைக்கும் வெப்பம் வழக்கமான வெப்பம் தான் நிலவிட்டு இருக்கு. உங்களுக்கு கடந்த வருடங்களெல்லாம், கடந்த 2024 வருடத்தை எல்லாம் மறந்துட்டு இந்த வெப்பத்தை நினைத்து கடும் வெப்பம், கடும் புழுக்கம், வாட்டுது வெயில், ஹீட் ஸ்ட்ரோக்கு அது இதுன்னு சொல்லி அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இது வரைக்கும் 106 டிகிரிக்கு மேலே எங்கேயுமே போகலை. இது வழக்கமான வெப்பம் தான். கடந்த 2024 பார்த்தீங்கன்னா 110, 111 டிகிரி எல்லாம் ஈரோடு போயிருக்கிறதெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கணும் நீங்கள். இது வரைக்கும் அப்படி போகலை. இந்த வெப்பத்தை நாம் எதிர்பார்த்த ஒன்று தான். கடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று வர்றதுனால பெரிதாக இல்லை, மேகமூட்டம் உருவாகிட்டு இருக்குது. புழுக்கம் அதிகமாக இருக்குது, உணரும் வெப்பம் தான் கூடுதலாக இருக்குது. மீனம்பாக்கத்தில் 100 டிகிரி தொட்டிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உணரும் வெப்பத்தை அதிகப்படுத்தி காட்டியிருக்கு. அதே போல் இரவு நேரங்களில் உயரழுத்தம் காரணமாக குளிர்ந்த சீதோஷ நிலையம், பகலில் வெப்பம் மிகுந்து திடீரென்று அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படுது. இதனால் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்க தவிர பொதுவாக கோடையில் என்ன வெப்பம் இருக்குமோ பொதுவாக சராசரி வெப்பம் தான் இப்போ வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் வழக்கத்திற்கு மாறாக பொள்ளாச்சி உள்ளிட்ட மேற்கு மாவட்ட கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும்னா ஈரோட்லேயும் கரூர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். கூடுதலாக உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கும் கொஞ்சம் கூடுதல் வெப்பத்தை கொடுத்துருக்கு இந்த வருஷம். இது கோடை மழையை கூட்டுவதற்காக, இது சாதக சூழலை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்திய வெப்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வேலூர் போன்ற பகுதிகளில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்படியே வெப்பம் அதிகமானாலும் இரவு நேர வெப்பம் குறைவாக இருக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்திருக்கும். இரவு நேரத்தில் இடிமழை பொழிவு வரப்போகிறது. எல்லா மாவட்டங்களுக்கும் பகலில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் இனிமேல் வெப்பம் குறைந்து புழுக்கம் அதிகமாக இருக்கும், இடிமழை பொழிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு மாவட்டங்களில் வெப்பம் குறையும், கடலோர மாவட்டங்களில் இப்போ இருக்கிற வெப்பமும் இப்போ இருக்கிற புழுக்கமும் தொடரும். கடலோர மாவட்டங்களுக்கு போராடி இடிமழை பொழிவு வரும். ஏன்னா கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று உள்ள நுழையிற காரணத்தினால இந்த காற்று தான் போய் மழையை ஏற்படுத்துது. இந்த கிழக்கு தென்கிழக்கு திசை காற்று கடலோரத்திற்கு மழையை வரவிடாமல் உள்ளேயே தடுத்து நீடித்து நின்ற மழைப்பொழிவை உள்ளே கொடுக்க இருக்கிறது. கடலோரத்திற்கும் முன்னேறி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே கடலோர மாவட்டங்களுக்கு இப்போ இருக்கிற வெப்பம் தான் குறையும். ஏன்னா தென்கிழக்கு கிழக்கு திசை காற்று தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகும் பொழுதும் கிழக்கு திசை காற்று உள்ளே நுழையும் என்பதனால வெப்பம் இதே வெப்பம் தான் இருக்கும். அனல் காற்று, அனல் வெப்பம் போன்ற அச்சத்தை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள தேவையில்லை. கோடையில் நல்ல மழை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த ஆண்டெல்லாம் மறந்துட்டு கடுமையான வெப்பம், இதுவரைக்கும் இல்லாத வெப்பம் நாம் பேசுகிறோம். அப்படியே ரெக்கார்டை திருப்பி போய் பார்க்கணும். 2024 எப்படி இருந்துச்சு, மூக்கு தொலையெல்லாம் வெந்து போயிருந்துச்சு, வேகுதுச்சு, அனல் காற்று வீசினுச்சு, ரொம்ப அசௌகரியம் ஏற்பட்டுச்சு. கடலோரத்திலேயே காணல் நீர் காணப்பட்டது. இதெல்லாம் இல்லை. இப்போ கொஞ்சம் புழுக்கமான வெப்பம் இருக்குது, வியர்வை அதிகமாக இருக்குது. இதனால் கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுது. அதாவது அதிக ஈரப்பதமும் திடீரென்னு வெப்பமும் அதிகரிக்கிறதுனால இந்த அசௌகரியம் ஏற்படுது. மரங்கள் குறைந்திருக்கிற காரணத்தினால அசௌகரியம் ஏற்படுது தவிர இது வழக்கமான இந்த ஆண்டில் இந்த நேரத்தில் அடிக்கக்கூடிய வெயில் தான் அடித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.